எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நிஜமாவா மாப்பிள்ள? ஆமாம்மா, நானும் இனியும் அங்கதாம்மா போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா ராசாத்தியை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவோம்மா. ராசாத்தி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு உசரே வந்தது. அத்தை, நாங்க போய் அவளை கூட்டு வரோம். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. ராசாத்தி எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நீங்க ராசாத்தியை கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நான் நம்புறேன். நான் என்ன பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இருங்க இருங்க. அம்மா, எங்க போறீங்க? உட்காருங்க, நாங்களே வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறோம். உட்காருங்க. வண்டியில இல்லையா? இந்தா இதை பிடி, வண்டியில ஏறு. பாத்து பாத்து பாட்டி. பாத்து. எப்படி அத்த அவளை போய் நம்புறீங்க? இனி அப்படியெல்லாம் விட மாட்டான். ராசாத்திய எப்படியும் கூட்டிட்டு வந்துருவான். ராசாத்திய நான் இந்த விஷயத்துல மட்டும்தான் நம்புறேன். கண்டிப்பா அவ இனியன் கூட வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நம்மளையும் காட்டி கொடுக்க மாட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு கண்மணி, எதுவும் நடக்காது. சரியான லூசு, சத்தியம் சக்கரை பொங்கல்னு பேசிக்கிட்டு. எனக்கு என்னமோ அந்த இனிய ராசாத்திய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான்னு தான் தோணுது. அதை எப்படியாவது தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ, என்ன பண்றது? ராசாத்தி எப்படி இங்க வந்தா? நாம இருக்கிறது இங்க யாருக்கும் தெரியாதே. ஐயோ, வேற ஏதாவது கடைக்குள்ள போயிருப்பாளோ? அண்ணே, எவ்வளவோ பேசி பார்த்துட்டு வேலைக்கு ஆகலண்ணே. அத விடுறா, நான் ராசாத்தியை பார்த்தேன்டா. என்னண்ணே சொல்றீங்க? நான் போய் பாக்குறதுக்குள்ள எங்க போயிட்டாடா. நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சு வந்திருப்பாளோ? அண்ணே, முதல்ல சேர்மனுக்கு தெரியணும்ண்ணே. முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ண. சரி சரி. நல்லது முருகா, இப்பதான் எனக்கு அதை பத்தி தகவல் கிடைச்சது. ஏதாச்சும் பண்ணி அவளை கடத்திருங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? அவ செங்கல்பட்டுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இனி அவளை தேடி போயிருக்கான். இனியும் கண்ணுல மட்டும் ராசாத்தி மாட்டவே கூடாது. அப்படி மாட்டினா ராசாத்தி ஏதாவது பேசி அவளை திரும்பவும் ஊருக்குள்ள வர வச்சிருவான். முருகா, அப்படியெல்லாம் வர முடியாது முருகா. நான் எதுக்கு இருக்கேன்? எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரி, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். சரி முருகா. நாங்க பேசுனது கேட்டுச்சாயா? அந்த மாதிரி பண்ணி எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? ஆமாக்கா, சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறமா தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன பண்றது? ரசதி, கூட்டமாவே தான் இருக்கா. சாரி, இவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. சரி சரிங்க தம்பி. டேய், வாட்டர் பாட்டில் வாங்க. கூலிங்கா. ஒரு வாட்டர் பாட்டில் கொடு, கூலிங்கா. டேய், என்னாச்சு? அட ஏன் மாப்ள, கேக்குறவங்க எல்லாருமே பாக்கலன்னு தான் சொல்றாங்க. சரி வா, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி வா.
நல்ல வேலை நம்மள அடையாளம் தெரியல. பார்த்திருந்தா கண்டிப்பா நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான். நல்ல வேளை நான் அவனை பார்த்தேன், இல்லைன்னா எல்லாரும் மாட்டியிருப்போம். அண்ணா அதான் இனி இங்க இருக்கான்ல, நம்ம வேற எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாண்ணே. அவன் வேற ஏதோ வேலையா வந்திருக்கான். நாம எதுக்கு இங்க இருந்து போனோம்? டேய், நாம இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாது. நாமளா போய் ஏன் மாட்டிக்கணும்? பாப்போலாம். சரி. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. வா, கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டு போலாம். சரி மாப்ள, அந்த கடவுள் உன்னை கைவிடாது மாப்ள. உன் ராசாத்தியை கண்டிப்பா உன் கண்ணில் காட்டிடும் மாப்ள. நான் சொல்றத நம்பு மாப்ள. நல்லவங்களுக்கு சோதனையை கொடுத்தாலும் அந்த சாமி எந்த சூழ்நிலையும் நம்ம கைவிடாதுடா. சரி, நீ போய் சாமி கும்பிடு, நான் அந்த பக்கமா போய் விசாரிச்சுட்டு வரேன். சரி. பண்ணி அவ புருஷன் கூட ராசாத்திய சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அவ மனசு கஷ்டப்படுறத எங்களால தாங்கிக்க முடியல. எந்த காலத்துல தாத்தா இருக்கீங்க? சும்மா இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்க. சிம்பிள் மேட்ரு தாத்தா. அந்த அக்காவோட போட்டோ இருந்தா கொடுங்க. அவ போட்டோ எதுவும் இல்லையப்பா. இப்ப போய் அவகிட்ட கேட்டாலும் தப்பா போயிடும். சரி, அந்த அக்கா ஒரு போட்டோ எடுத்துருவாங்க, 2 நாள்ல கண்டுபிடிச்சு தரேன். எப்படிரா? நீங்க போய் போட்டோ மட்டும் எடுத்துருவாங்க. உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியும்ல? அதான் நீ சொல்லி கொடுத்துருக்கல. சரி, போய் போட்டோ எடுத்துருவாங்க, போங்க. எங்கடா இருக்கீங்க? வந்துட்டே இருக்கோம்ண்ணே, இன்னும் 2 நிமிஷத்துல வந்துரும். சீக்கிரம் வாங்க. சரிண்ணே. வணக்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். ஏய் வாங்கடா. அம்மா, அக்கா ஒரு நிமிஷம். இந்த போட்டோல இருக்கவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? இவங்க பேர் ராசாத்தி. பார்த்த ஞாபகமா தான் இருக்கு. தெருமுனையில ஒரு கடை இருக்கு, அங்கதான் காய்கறி வாங்குறத நான் பார்த்தேன். எதுக்கும் அங்க போய் விசாரிங்க. இந்த போட்டோல இருக்கவங்களே பாத்தீங்க? ஆமாப்பா, இவங்களதான் பார்த்தேன். சரிக்கா, நன்றிக்கா. சரிப்பா. ஒரு பத்திரிக்கை வைக்கணும். அவங்க நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு, போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, இங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்களேன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய ஜாமான் வாங்கிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது.
நீங்க வேணா பத்திரிக்கையும் போன் நம்பரும் கொடுத்துட்டு போங்க. நான் வேணா அந்த பொண்ணு வந்தா கொடுத்துடுறேன். சரிங்க, பக்கத்துல பார்த்துட்டு அப்புறம் வந்து தரேங்க. ம், வரேங்க. பாத்தியா மாப்ள, ஒன்னா ராசாத்தியை பத்தின தகவல் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் மாப்ள. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ராசாத்தி பக்கத்துல தான் இருக்கணும்னு தோணுது. எப்படியும் சீக்கிரம் ராசாத்தியை கண்டுபிடிச்சிடலாம். வா. இத உடனே இனி என்கிட்ட சொல்லணும். ஆனா என்ன ஒண்ணு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ராசாத்திய பார்க்க முடியாம போயிருச்சே. மாப்ள, அந்த அம்மா ராசாத்தி இங்கதான் காய் வாங்க வருவான்னு சொன்னாங்க. எப்படியும் அவ நாளைக்கு காய்கறி வாங்குறதுக்கு இங்கதான் வந்தாகணும். அப்ப நம்ம பாத்துக்கலாம். சொல்றது சரிதான் மாப்ள, நம்ம நாளைக்கு இங்க வருவோம். குமரன் போன் பண்றான். சொல்றா. ராசாத்தி உன் கூட சேர்ந்துருவா மாப்ள. இப்பதான் மாப்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா, ராசாத்தி எப்படியும் இன்னும் கிடைச்சிருவா. அவ முதியோர் இல்லத்துல இருக்காளா? எப்படி அவங்க இருக்கான்னு நானும் பாக்குறேன். இந்த மாப்ள, குமரன் அட்ரஸ் அனுப்பிட்டான்டா. அப்படியா தம்பி? ரொம்ப சந்தோஷம். சார், ராசாத்தி எங்க இருக்காளா? ராசாத்தி இங்கதான் தம்பி இருக்கா. எல்லாரும் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ உடனே வந்து அவளை கூட்டிட்டு போப்பா. அதுல அட்ரஸ் இருக்குல்ல? பார்த்தேன், நான் பார்த்தேன். இப்ப உடனே கிளம்பி அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். ராசாத்தி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பா தம்பி, பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க. சரிங்க சார், சரிங்க. இப்ப வந்துடுறேன். ஏ மாப்ள, வண்டிட்டு போலாம். சரி மாப்ள. ராசாத்தி கிடைச்சிருவாங்க மாப்ள. ரொம்ப சந்தோஷம். இப்போ இனியன் இந்த அட்ரஸுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப ராசாத்தி கிட்ட சொல்லலாம், சந்தோஷப்படுவா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். இனியன் வந்த பிறகு அவளா பாத்துக்கிட்டோம். அது அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். இனியன் ராசாத்தி முன்னாடி நிக்கணும். ராசாத்தி அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதுதான் சிறப்பா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். அது இல்லாம அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அதான் ராசாத்தி இனியனை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். நாம இத சொல்லி ராசாத்தி இனியனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? சரியா சொன்ன. அதனால யாரும் இத பத்தி ராசாத்தி கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப சரி, அப்படியே செஞ்சிருவோம். ஏய், இப்படி போய் பாரு. நீ இப்படி போய் பாரு. சரிண்ணா. உள்ள கேளு. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், நான் உங்களுக்கு அந்த ராசாத்தி தங்கி இருக்கிற முதியோர் இல்லத்தோட அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். நீங்க உடனே அங்க போய் அவளை கடத்திட்டு வந்துருக்கடா. கடத்திடவா இல்ல ஆளையா காலி பண்ணிடுவானே? அத நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு கடத்தி மட்டும் வைங்க. சரிண்ணே. அங்க நான் சொல்ற இடத்துல வச்சு அவ கழுத்தறுத்து போட்டுருங்க. அண்ணே, அதுக்கு ராசாத்தி வேணும்ண்ணே. ஏன் நீங்க இன்னும் ராசாத்தியை தூக்கவே இல்லையா? அண்ணே, ராசாத்தியை தூக்க போன இடத்துல கிளடுகள்லாம் சேர்ந்து எங்களை அடிச்சு வாய் மூக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்கண்ணே. என்னடா அவளை கடத்த சொன்ன கதை விட்டுட்டு இருக்க? அண்ணே, இங்க நிலைமை சரியில்லைண்ணே. எனக்கு காரணமெல்லாம் சொல்லாதடா. அவளை தூக்கிட்டங்கிற செய்தி மட்டும்தான் வரணும். சரிண்ணே. டேய், அவ எப்படி வெளியில வருவா? அப்ப தூக்கிடலாம்டா. இங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம். வாங்கடா. சரிண்ணே. மணி, சேர்மன், பெரியத்த, இவங்க 3 பேரை தவிர யாரும் நமக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்களே. அப்போ அவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே அவங்க 3 பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான்.
அவங்களுக்கு தெரிஞ்சா அடுத்த மாமாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க வந்துருவாரு. நாம இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போகணும். சரிப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? வணக்கங்க. வணக்கம். இங்க ராசாத்தி இருக்காங்களா? நீங்க? நான் ராசாத்தியோட ஹஸ்பண்ட். நீங்க தான் அவ ஹஸ்பண்டா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவ உள்ளதான் இருக்கா. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, வாங்க உள்ள வாங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தான் இருந்தா. இப்ப பேக்கையும் காணோம், அவளையும் போயிருக்க முடியாதுடா. நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நீ போ, நீ வண்டி எடுத்துட்டு போ, அதான் சரியா வரும். அக்கா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. அக்கா, நீங்க இல்ல பாத்திருக்கீங்களா? பாக்கலீங்களே. என்னவோ தெரியல. யாரா நீங்களா? ஏய், விடுடா என்ன? நான் தெரியல. விடுடா. ஏய், யாரா விடுடா? ஏய் மாமா விடுடா. ரசலை, அவனை விடுடா. சொல்லிடுறேன். தனபால எங்க இருக்கான்ற விஷயத்தை கூட சொல்லிடுறேன். தனபாலா அவங்க இருக்கான்? இந்த ஊர்ல தானே இருக்காரு. அவர் தானே இந்த பொண்ணை கடத்த சொன்னாரு. வா, வந்து அவன் இருக்கிற இடத்த காட்டு. ஏய், இந்த வீடு தானே? சொல்றா, இந்த வீடு தானடா? ஆமாண்ணே, இந்த வீடு தானே. காரியத்தை பண்ணி என் குடும்பத்தையே ஊர்ல அவமானப்பட வச்சுட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன்னால சும்மா விடக்கூடாது. மாப்ள, இவனை அடிச்சு கொல்லணும்டா. அப்பதான்டா என் ஆத்திரம். ஆரியையாவே அசிங்கப்பட வச்சுட்டாங்க இவங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. யார் விட போறா? இவனுக்கு என்ன விட்டு நல்ல படத்து போட்டியா? இதெல்லாம் நானா பண்ணல. நீ பண்ணலனா வேற யாரா பண்ணா? அப்புறம் இருக்கிற இங்க வந்து ஒளிஞ்சிருக்க. மாப்ள, இவன் அடிக்கு பயந்துகிட்டு ஏதோ காரணம் சொல்றான் மாப்ள. நல்ல ஊம குத்துறா மாப்ள. அண்ணே இருங்கண்ணே, அவன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு கேப்போம். சொல்லு. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. இதெல்லாம் உங்க ஊர் சேர்மன் தாங்க பண்ண. போடான்றல. வாடா. வா. மாப்ள, உடனே அம்மாக்கு போன் பண்ணி தனபால் கிடைச்சிட்டான், அதோட ராசாத்தியும் கிடைச்சிட்டான்னு சொல்லு மாப்ள. அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே. அம்மா ராசாத்தி, நீ காணாம போனதுல இருந்து நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்பதான் வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஆமா ராசாத்தி, மங்கை அம்மா தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. கட்டாயம் நீ அவங்கள்ட்ட சொல்லிதான் ஆகணும் மாப்ள. நீ போனை போடு. சொல்லிட்டேன். அத்தை கிட்ட இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அத்தை கண்டிப்பா பெரியத்த கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எதுக்கு திரும்ப வந்தேன்னு கேட்டு திட்டு போறாங்க. இது தெரியாம மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு. அப்படியா? ஆனா அவனை சும்மா விடாதீங்க. சரிடா, பணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? அதாம்மா, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். சரி, நான் எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வரேன். அம்மா, நீங்களா எதுக்கு வரீங்க? மாப்ள,
அப்பாவும் வரட்டும்டா. அப்பா மேலதானே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரிம்மா, நீங்க அப்பாவே அடிச்சுட்டு இங்க வாங்க. சரிடா இனியா, உடனே வரும். உடனே ராசாத்தி மேல பழி போட பாக்காதீங்க. ராசாத்திய தேடி போகும்போது அவனும் அங்க இருந்திருக்கான். அதனால அவனை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. சரி வாங்க சித்தப்பா, போய் பார்க்கலாம். ஆமா போலாங்க. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், ராசாத்திய பார்த்த மாதிரியும் இருக்கும். சரி வா போயிட்டு வரலாம். ஐயோ போச்சு, நான் மாட்ட போறேன். ஏதாச்சும் பண்ணணுமே. சரி, இத உடனே சேர்மன் கிட்ட சொல்லலாம். ராசாத்தி திரும்பவும் வந்துட்டா. அது மட்டும் இல்ல, அந்த தனபாலையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கா. அவன் மட்டும் வாயை திறந்தா நான் தான் மாட்டிக்குவேன். பணத்தை எடுத்து கொடுக்க நான் தானே ஐடியா கொடுத்தேன். நீங்க என்ன நம்பி இதை ஒப்படைச்சிருக்கீங்க. நான் என்னைக்கு உங்களை மாட்டி விட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். சரி, இதுல என் பேரு மட்டும் வராம பாத்துக்கோங்க. இல்லைன்னா குடும்பத்துல பல பிரச்சனை வந்துரும். நாம தானே பணத்தை எடுத்தோம். முருகா, டேய், அதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? தனபால் தானே சாட்சி. அதெல்லாம் செல்லாத சாட்சி ஆக்கிர வேண்டாம். எப்படின்னு? நீ வா, உனக்கு நான் காட்டுறேன். எங்கண்ணா கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டா. அண்ணே, நாமளே வழியே போய் மாட்டணுமா? அதெல்லாம் வேணாம், போ வேணாம். டேய், போகல என்ன தாண்டா நம்ம மேல சந்தேகம் வரும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பயத்தை காட்டாத. சரிண்ணே, உங்களை நம்பிதான் வரேன். நமக்கு முருகன் துணை இருக்காண்டா. வா போலாம். முருகா, என்ன நடக்க போதோ? என்ன அண்ணி, எங்களை வீட்டை விட்டு போக கூடாது, பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க, குடும்பம் மானம் போகணும், எங்களுக்கு புத்திமதி சொன்னீங்க. நீங்களே இப்படி பண்ணலாமா? சரி சரி, ராசாத்தி ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க. ராசாத்தி வீட்டை விட்டு போனதும் ஒரு வகையில நல்லதுதான். இங்கே இருந்திருந்தா அந்த தனப்பாலை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல. இப்ப சொன்னியே குமரா, அதுதான் சரி. ராசாத்தி எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். அதெல்லாம் தேவை கிடையாது. தம்பி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல வர. இதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம்னு சொல்ல வர. முருகா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதான் பணத்தை எடுத்துட்டு போனவ வாக்குமூலம் கொடுத்திருக்கான்ல. அது உங்க ஆளுமா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தானே சொல்லுவான். அதை தவிர வேற என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான் ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பணத்தை நான் எடுத்து தரேன் சார். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓ, பணத்தை வேற மறைச்சு வச்சிருக்கீங்களா? சார், கொஞ்சம் சும்மா இருங்க. எங்களுக்கு தெரியும் உண்மையை சொல்றவங்க யாரு, பொய் சொல்றவங்க யாருன்னு. அங்க போய் பணம் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கான்ஸ்டபிள்ஸ், நான் வர்ற வரைக்கும் இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. நீங்க வாங்க. நான் தான் சொன்னேன்ல. சரிம்மா, வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். சார், அவங்கள இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். அவங்க உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இப்ப கூட்டு போனா எப்படி சார்? அதான் பணம் கிடைச்சிருச்சுல சார். சரி, அவசியப்பட்டா கூப்பிடுவேன். வரணும். ஓகே சார். கான்ஸ்டபிள் கிளம்புங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துல நம்ம போயிட்டோம். இல்லைன்னா சேர்மன் தப்பிச்சிருப்பான். ஆமாங்க, நம்ம ராசாத்திக்கு கெட்ட காலத்திலே ஒரு நல்ல காலம் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த சேர்மனும் அவங்க கூட்டாளிகளும் பேசுறத கேட்டு இங்க வந்து அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது.
ஆனா ஒண்ணுங்க, அந்த சேர்மனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது. நம்ம ராசாத்திக்கு போய் துரோகம் பண்ணிருக்கான் பாருங்க. படுபாவி படுபாவி. சரி வா, நீ வா போலாம். ஆரியா, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆரியாவே குற்றம் சொல்ல வச்சுட்டான்ல ஒண்ணு. சார் பார்க்கலாம் என்னதான் நடக்குது. கான்ஸ்டபிள். எஸ் சார். ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்க, போய் என்னன்னு பாரு. ஓகே சார். என்னையா ஸ்டேஷன் முன்னால வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆரியா கிட்ட திருட்டு போன எங்க பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டான். அது உண்மையா? உண்மைதான். சத்தம் போடாம பேசாம இருங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வருவாரு. கூட்டி வந்துட்டாங்க. உங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போயே ஆகணும். என்ன சார் பேசாதீங்க. எங்க பணத்தை போட சொன்னது அவன்தான். தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கான்ஸ்டபிள், ஹேண்ட்கப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். மீச சார், இதை எடுத்து உள்ள வைங்க. ஓகே சார். போங்க. மாண்டியா, மத்த சாட்சியும் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ப்ளீஸ், நாங்க எங்க டியூட்டியை பார்க்கணும். வாங்க, கூட்டு வாங்க. ஒரு क्वेश्चन சார். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. உங்களை பத்தி நாங்க தப்பா பேசிட்டோம். உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நாங்களே உங்களை அசிங்கப்படுத்திட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருக்கையா. பரவாயில்ல விடுங்க, நான் ஒன்றும் மனசுல வச்சுக்கல. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க, சூழ்நிலை அப்படி உங்களை பேச வச்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப நாங்க கிளம்புறையா. வாங்க. சரி தம்பி, கிளம்பலாமா? சரி அண்ணா, கிளம்பலாம். அப்பா, ராசாத்தியை காணும். இங்கே தானே இருந்தா? யாரும் பயப்பட வேண்டாம். அவ கோயிலுக்கு தான் போயிருப்பா. கோயிலுக்கா? எப்படி சொல்லாம கோயிலுக்கு போனா? சரிப்பா, நான் போய் அவளை பாத்துக்கிறேன். சரி, நான் வரேம்மா. வாப்பா. வாங்க சித்தி. ஆனா சூழ்நிலை தான் என்னை இங்க கொண்டு வந்துருச்சு. நான் சத்தியத்தை மீறி வந்ததுனால மாமாவுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுமா. மாமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் திரும்பவும் மாமா விட்டுட்டு போறேன். யாரு கண்ணிலையும் படாத மாதிரி போறேன். இல்லைன்னா வேணா செத்து கூட போறேன். என் மாமாவுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அவர் சந்தோஷமா வாழணும். அம்மா, கேக்குறேன்ல. ஐயோ, என்ன பாருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, என்கிட்ட பேசுங்க மாமா. மாமா பேசுங்க மாமா. முடியாது, நான் உன் கூட பேச மாட்டேன். அப்போ நான் விட மாட்டேன். இப்ப மட்டும் வந்து விட மாட்டேன்னு சொல்லு. என்ன இவ்வளவு நாள் தனியா தவிக்க விட்டு போயிட்டால. நான் பேச மாட்டேன், போ. மாமா சாரி மாமா. நீ கொஞ்சம் கூட நினைக்காம இந்த மாமா விட்டு போனல, இந்த மாமா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நினைச்சு பாத்தியா? இல்ல, போ, பேச மாட்டேன். என்னாலதான் மாமாவுக்கு கெட்ட பேருன்னு நினைச்சு என்னால தாங்க முடியல தெரியுமா. அதான் போனேன். போனல, அதுக்கு கம்பு எடுத்துட்டு வரேன். மாமா அப்போ நீங்க சிரிச்சிட்டீங்க. உங்களுக்கு கோவம் போயிடுச்சுல்ல? என் கோவம் இன்னும் போல. என்ன மாமா இது, மறுபடியும் முதல்ல இருந்தா? ப்ளீஸ் மாமா, என் மேல கோவப்படாதீங்க. என்னை எப்படி எல்லாம் நீ தவிக்க விட்ட, இப்ப நீ அதுக்கெல்லாம் அனுபவிக்கணும். அப்பதான் உனக்கு என் வலி தெரியும். சரி, அப்ப நான் உங்களுக்கு என் கையால சூடா ஒரு காஃபி போட்டு தரேன். அதை குடிச்சா
உங்க கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அப்பவும் போகலனா இன்னொரு காஃபி ஸ்ட்ராங்கா தரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவங்க 2 பேரையும் பழையபடி இந்த வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வந்துரு. எனக்கு அது போதும். அவங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா சில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. உட்காருங்க சித்தி. உட்காருடி. உட்காருங்க. சித்தப்பா, ராசாத்தி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தி முகத்துல சந்தோஷமே தெரியுது. அப்படி சொல்லுங்க அத்தை. என்ன மட்டும் யாரும் இந்த வீட்ல கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப பாரு அந்த ராசாத்தி புராணம் தான். கண்மணி, நீ என்னதான் பணத்தை கொடுத்து ஊர்க்காரங்க கடன் அடைச்சாலும் நம்ம மேல ஊர்க்காரங்களுக்கு இருந்த மரியாதை போயிடுச்சுல்ல. ஆமா, அண்ணன் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம சித்தப்பாவை பத்தி என்னெல்லாம் பேசிட்டாங்க. இருக்காங்க. விடுங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துகிட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கத்த போறாங்க. அப்போதான் நாம பார்த்து ரசிக்கலாம். இப்ப சொன்னியே இதுதான் சரி. அதெல்லாம் சரியில்லை சம்பந்தி. என்ன சம்பந்தி சரியில்லை? சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி ராசாத்தி ஊரை விட்டு போகல. நான் தான் அவளை அனுப்பி விட்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியாதா? மா, அவ திரும்ப போயிட்டா. இங்க பாருங்க, உங்ககிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனது என்னவோ உண்மைதான். ஆனா அவ போகாரு. உங்ககிட்டயே அவ இந்த வேலை பண்ணிருக்கானா பாத்துக்கங்களேன். என்கிட்டயே சத்தியம் பண்ணிட்டு என்னையே ஏமாத்திட்டால. அவளை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஆமா அத்தை, அவளை ஒரு வழி பண்ணிட்டு தான் நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கணும். நான் அது வரைக்கும் இங்கேயே காத்துட்டு இருப்பேன். ஏண்டி, உன் மாமியா கண்டிப்பா அந்த ராசத்திய துரத்திடுவாள்ல? அவ போற வேகத்தை பார்த்தா அத முடிச்சிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். என் மேல கோவம் போகலையா? இப்ப நான் கோவமா இருக்கேன்னு சொன்னா? இல்ல, நீங்க தான் என் கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களே. நான் சமைக்க வேணாம்னு தான் சொன்னேன். நீ சமைச்சதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா? இப்பதானே நீ வந்திருக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட். அப்புறம் நீ சமைக்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஏன்னா இன்னைக்கு உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிட்டு வர போறேன். தலையை தூக்கி வச்சு ஆடுறீங்களே, அந்த கண்மணி தான் இதெல்லாம் பண்ணா. அவ பண்ண காரியத்தாலதான் நாம எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னோம். அது மட்டும் இல்லாத, அன்னைக்கு எங்களுக்கு பணம் கிடைச்சப்போ அந்த இன்கம் டாக்ஸுக்கு போன் பண்ணி சொன்னதும் கண்மணி தான். ஏய், அதை விடு. அந்த வீட்ல இருந்த பணத்தை எடுத்தது யாரு? கண்மணியா? ஆமா அத்தை, அங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் கண்மணி தான் காரணம். பாத்தீங்கல்ல, நம்ம குடும்பத்தை அந்த சேர்மனோட சேர்ந்துகிட்டு எப்படி அவமானப்படுத்திருக்கானு. ஏண்டி, உனக்கும் உன் மாமியாருக்கும் என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுனாலும் நீங்க கண்மணியே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு சும்மா சொல்லல அத்தை, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் வச்சிருக்கியா? எங்க காட்டு. நான் உங்களுக்காக தான் பண்ணேன். அதுக்காக? நீ பண்ண தப்புனால பாரி தம்பி ஜெயிலுக்கு போயிருப்பாரு. என்னையும் அதுக்குள்ள எனக்கே தெரியாம கோத்து விட்டுருக்க. நல்ல வேளை தம்பிய நான் காப்பாத்திட்டேன். சரி, போலீஸ் வந்தப்பயாவது நீ என்கிட்ட உண்மைய சொல்லிருக்கலாம்ல. நான் ஏதோ அவங்கதான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீதான் பணத்தை எடுத்திருந்தன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் அந்த பணத்தை கொடுத்திருப்பேன். நம்ம குடும்பத்தை ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்த நான் விட்டுருக்க மாட்டேன். இனி நீ என்ன பண்ணாலும்
என்ன கேட்டு பண்ணலாம் இல்ல. வேற என்ன? அவன் அரைஞ்சிட்டாமா. அரைஞ்சிட்டாளா? என்னடி சொல்ற? ஆமாமா. அந்த ராசாத்திய ஏதாச்சும் மாட்டி விடுறதுக்கு முன்னாடி அந்த மரகதத்தை எதுலயாவது மாட்டி விட்டு அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கேன். என்னடி பேசுற? மரகதம் தான் நமக்கு துருப்பு சீட்டு. அவ தான் அந்த குடும்பத்தோட மெயின் சீட்டு. அவளை வச்சுதான் நாம கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இத பாரு, நாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அவ தான் வந்து காப்பாத்துறா. அந்த ராசாத்தி முழுசா அழியற வரைக்கும் நாம அந்த மரகதத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ராசாத்திய எப்படி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம் தான் பாத்துட்டு இருக்காங்க. மரகதம் மட்டும் ராசாத்தி பக்கம் சாஞ்சா அப்புறம் இந்த ராசாத்திய இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாது. நீ இந்த வீட்டுக்கு மகாராணியாவும் ஆக முடியாது. கொஞ்ச நாள் அவ அடிச்சாலும் திட்டினாலும் பொறுத்துக்கோ. அப்புறம் நேரம் வரும்போது உன் மாமியார் அடிச்சு நீ பழி தீர்த்துக்கோ. உன்னோட லட்சியம் எல்லாம் பாரியையா வீடு, பாரியையா குடும்பம்னு சொல்றவங்க எல்லாம் கண்மணி வீடு, கண்மணி குடும்பம்னு சொல்ல வைக்கணும். அந்த வீட்டுல நீ வச்சது மட்டும்தான் சட்டமா இருக்கணும். உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படணும். எப்படி நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், அதான். உன் மங்கத்தை நல்லா சமைச்சிருப்பாள்ல, அங்க சாப்பிட்டுக்கலாம். இவ்ளோ நேரம் நல்ல வில்லி மாதிரி பேசிட்டு சாப்பாடுன்னு சொன்ன உடனே வாயை பொளந்துட்டு வர. உன்னெல்லாம் வச்சு அந்த வீட்டுல நான் மகாராணி ஆகணுமா? என்ன கண்மணி இப்படி பேசுற? நான் உன் அம்மாடி. அம்மாவா போயிட்ட. என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் என் நேரம் தான். வா, வந்து எங்க வீட்டுல கொட்டிக்கோ. சரி சரி, 2 பேரும் ஒன்னா போக வேண்டாம். நீ போ முதல்ல, நான் அப்புறமா பின்னாடியே வரேன். சரி. சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னை சேர்மன் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட தூக்கிட்டாங்க. என்ன பாக்குற? நீ இப்ப சாதாரண ஒரு கைதி தான். பப்ளிக் பணத்தை அடிச்சிட்டு என்ன தெனாவட்டு உனக்கு. இரு, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன். எல்லா லோடும் போயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. அக்கா, சரோஜா அக்கா. என்னடா சத்தி 3 நாளா ஆளே காணோம்? அது வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதனால தான் வரல. சரி, அது இருக்கட்டும். நேத்து இன்னைக்கு கொடுக்க வேண்டிய காய்கறி எல்லாம் போயிடுச்சா? எல்லாமே கரெக்டா டெலிவரி பண்ணியாச்சு. இப்ப வரைக்கும் யாருக்கும் எந்த பெண்டிங்கும் வைக்கல. இந்த 4வது கடை அண்ணாச்சி தான் 25,000 ரூபாய் பணம் தரணும். ஏதோ குடும்ப பிரச்சனை கஷ்டம்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. நம்ம அழகர் கூட அவர் தான் பார்க்க போயிருக்காரு. அவன் எதுக்கு அங்க போனோம்? அவரு கஷ்டப்படுறாரு, எப்ப வேணா கொடுக்கட்டும். கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மாதிரி மாசம் தவறாம பணம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தினமும் ஒரு நாள் கூட தவறாம சப்ளை பண்றோம் சார். இந்தாங்க. இதுல இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, டெய்லி என்னென்ன காய்கறிகள் வேணும் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. அந்த ஆர்டர் படி டெலிவரி பண்ணுங்க. சரிங்க சார், கண்டிப்பா பண்றோம். நீங்க நாளையில இருந்தே சப்ளை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சார். நாங்க கிளம்புறோம். ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். வாங்க. வரேன் சார். பின்னாடி போயானா? வரிசையில் வந்துகிட்டு இருக்கோம் எல்லாரும். போயானா? என்னடா முருகா, நீ என்ன இப்படி சோதிக்கிற? ஒழுங்கா லைன்ல வாயா. சேர்மன் சார். ஓ, நீங்க இப்ப சேர்மன் இல்லல்ல? அங்க பாருங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க.